எக்ஸ்கியூஸ் மீ, பசங்க எங்க இருக்காங்க? நான் பூஜா அர்ஜுனோட அப்பா, அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு சார். நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல சார். பூஜாவை அவங்க அம்மா தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க வேணும்னா வெளியில போய் செக் பண்ணி பாருங்களேன். கேட் நம்பர் 2 இஸ் தேர். பிரியா, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் அவகிட்ட சொன்னேன், படிச்சு சொன்னேன், நான் வரேன், பூஜாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். I'm her father. எனக்கு உரிமை இருக்கு. ஆனா அவ பூஜாவை கூட்டிட்டு போறான். எவ்வளவு அருமையான சர்ப்ரைஸ் ரூயின் பண்ணிட்டான். அவளை சும்மா விடக்கூடாது. I'm not going to leave her this time. Move. சத்தியமா இந்த ஆள்லாம் மனுஷனே இல்ல. பாவம், இந்த குழந்தைய ஏமாத்துறதுக்கு எப்படிதான் அந்த ஆளுக்கு மனசு வந்துச்சோ. அப்பா வந்தாருன்னு நான் போய் சொல்லி வச்சிருக்கேன். அந்த ஆள்கிட்ட சொல்லி இதையாவது மெயின்டைன் பண்ண சொல்லணும். உண்மை தெரிஞ்சா பூஜா மனசுடைஞ்சு போயிடுவா. அஃப்கோர்ஸ் அப்பா வராமலா? அப்பா வந்தாரு. கொஞ்சம் லேட்டா வந்ததுனால கடைசி ரோல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நான் பேசினது அவருக்கு பிடிச்சிருந்ததா? அப்பாவுக்கு எப்படி பிடிக்காம போகும்? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு போய் அவர்கிட்டயே கேட்கலாம். இந்த பிரைஸ் கூட வா. அப்பா இன்னும் வரலையா? அப்பா தெரியலையே. என்னன்னா அப்பாவோட போன் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. வந்திருந்தாலும் வந்திருப்பாரு. வாங்க அப்பா, சீக்கிரம் போய் மேல பார்க்கலாம். ஒன்னு பண்ணலாம். நீ முதல்ல மேல போய் அப்பா வந்திருக்காருன்னு பாப்பியா? பிரியம்மாவுக்கு ஒரு முக்கியமான போன் பேச வேண்டியது இருக்கு. நான் போன் பேசிட்டு சீக்கிரமா மேல வந்துருவேனா? கோ. ஓகே பிரியம்மா, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, நீ பார்த்து பத்திரமா போ. பை. எவ்வளவு நேரம் ஆனாலும் அர்ஜுன் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு தான் போகணும். பாவம், பூஜா கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லணும். அட்லீஸ்ட் நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், ஸ்பீச்சை கேட்டேன், நல்லா இருந்துச்சுனாச்சும் அந்த மனுஷன் வாய் திறந்து இவகிட்ட சொல்லணும். ஓய், என்னடி இது? பாதி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டே காலி பண்ணிட்டு வந்த மாதிரி கையில இத்தனை பேக் வச்சிருக்க. அவ்வளோ ஷாப்பிங்கா? தயவு செஞ்சு எதுவும் கேட்காத சேச்சி, எரிச்சலா இருக்கு. ஏன், என்னாச்சு? அத ஏன் கேக்குற? நம்ம வீட்டுக்கு புது பேயிங் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஸ்பெஷலா வலியமே டவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மேடம்க்கு சாஃப்ட் பில்லோஸ் தான் வேணுமா. நம்ம வீட்ல இருக்கிற பில்லோஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்காம். ஜம்ஷத்பூர் குயின். ஜம்ஷத்பூர் குயினா? யார பத்தி பேசிட்டு இருக்க நீ? யாருன்னு உனக்கு தெரியலையா? எனக்கு தெரிஞ்சா நான் ஏண்டி கேட்க போறேன்? போய் சொல்லாத. மாமா உன்கிட்ட சொல்லல? அவர் எப்ப எதை என்கிட்ட சொல்லிருக்காரு? நம்ம வீட்டுக்கு புது பேயிங் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன தெரியுமா? காவியா. காவியாவா? சோ இதெல்லாம் அர்ஜுனோட வேலை இல்ல? அவர் இதெல்லாம் வேணோட தான் பண்றாரு வைஷு. அவர் மனசுல அவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் அதை சும்மா விட மாட்டேன். சேச்சி போகட்டும், விடு. நீ எனக்காக மாமா கூட இதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காத. மழை வர போது, நீ முதல்ல உள்ள வா. நோ வைஷு, ஐ அம் கோயிங் டு டீல் திஸ் டுடே. சேச்சி அப்புறமா பேசிக்கலாம், உள்ள வா, மழை வர போது. நான் அர்ஜுன் கிட்ட இன்னொரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நீ போ, நான் வரேன். சேச்சி ப்ளீஸ் உள்ள வாயே. போன்னு சொல்றேன்ல, நான் வரேன், நீ போ.
சேச்சி. நான் காணாமலா போயிடுவேன், நீ போ. இந்த சிடுமுஞ்சி இப்ப ரொம்ப ஓவரா பண்ணுது. முதல்ல ஜெய் வைஷுவ பிரிச்சாரு, இப்ப அது பத்தாதுன்னு காவ்யாவை வீட்டுக்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காரு. இஸ் a bloody sadist I say. வரட்டும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா? நான் எப்படியாவது பூஜாவோட ஸ்கூலுக்கு வந்துருவேன்னு உனக்கு தெரியும்ல, பின்ன எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்துட்டேன்? எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஸ்கூல் டீச்சர் மாதிரி லெக்சர் கொடுத்துட்டு இருப்பேல, என்ன சொல்லுவேன்? பூஜாவுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும், அவன் மேல நிறைய அன்பு காட்டணும், இங்க கூட்டிட்டு போகணும், அங்க கூட்டிட்டு போகணும், இது பண்ணணும் அது பண்ணணும், வாய் கிளியற மாதிரி பேசுறீங்க. நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ற? இருக்கிற சான்ஸ் கெடுத்து விட்ட. பாருங்க, நான் எதுவும் பண்ணல, நீங்க தான். உனக்கு மட்டும் தான் பூஜை மேல அன்பு இருக்கா? எனக்கு இல்லன்னு நினைக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தி பூஜா கிட்ட தப்பா போட்டு கொடுத்திருப்பேன். பூஜா அப்ப ரொம்ப கெட்டவரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வரவே மாட்டாரு, நான் தான் உனக்கு நல்ல அம்மாவா இருக்கேன், உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன்னு என்னென்னவோ சொல்லிருப்பேன். இந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு எப்பவுமே இருந்தது கிடையாது. ஆமா, நீ ஒன்னும் பண்ண மாட்டே, எல்லாம் தானா நடந்துருது இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பூஜா பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அங்கதான் இருந்தேன், அவளோட ஃபுல் ஸ்பீச் கேட்டேன். நீ அந்த ஸ்பீச் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பார்க்கலங்கிறதுக்காக நான் அங்க வந்தது போய் என்ன ஆயிடாது. ஓ, புத்தி ஏதோ கெட்டு போச்சு, அதனாலதான் இப்படி தப்பா நடந்துக்கிறேன். யாரு? நான் தப்பா பிஹேவ் பண்றேனா? நீங்க தான் தப்பா யோசிக்கிறீங்க, தப்பா பிளான் பண்றீங்க, தப்பா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. யாரு? நானா? நீங்க தான், வேற யாரு? வைஷாலிக்கு நீங்க என்ன பண்றீங்க? God, பிரியா, you so selfish. ஏன் உன் தங்கச்சி இதுல இழுக்கிற? நான் என் பொண்ணு பத்தி பேசிட்டு இருக்கேன், அத பத்தி பேசுவோம். இப்ப நான் வைஷாலியை பத்தி பேசியே ஆகணும். வைஷாலியோட லைஃபை ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக காவியாவை கொண்டு வந்து எங்க வீட்டுல பேயிங் கெஸ்டா தங்க வச்சிருக்கீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக நீங்க ஜெய்யை இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றீங்க? நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஜெய் அன்னைக்கு உன்கிட்டே சொல்லிட்டான்ல, அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது மட்டும் தான் பண்ணுவேன், அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் தான் பண்ணவும் போறேன். I really don't care about anything else. This is so disgusting. நீங்க எப்பவுமே எல்லாரும் உங்களோட பேச்ச தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஜெய்ய உங்க வார்த்தையை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். This is manners-less. உங்களுக்கு எந்த ஹியூமன் ஃபீலிங்ஸ்மே புரியாது. அப்புறம் ஏன் அவன் உங்க பேச்ச கேக்குறான்? எனக்கு புரியல. சொல்லுங்க, பதில் பேசுங்க. ஏன் வாய் மூடி கம்மன் நிக்கிறீங்க? சிபோ, பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? மழை பெய்யுது தெரியல? என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும். I'm talking to you, right? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பிரியா, I love you. இதயம் வரையில் வழிந்தோடுவது காதலின் வரைமுறை. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துடலாம். Let's start afresh. I'm sorry for everything. I love you so much. I love you. I love you, Priya. Say you love me too. இதயம் வரையில் வழிந்தோடுவது காதலின் வரைமுறை. இந்த கல்யாணம் முதல் காதல் வரை, இந்த கல்யாணம் முதல் காதல் வரை. விழியில் தொடங்கி இதயம் வரையில் வழிந்தோடுவது காதலின் I love you, Priya. இந்த கல்யாணம் முதல் காதல் வரை, இந்த கல்யாணம் முதல்
பூஜா, பால்கனில என்ன பண்ற? மழை பெய்யுது, நனைஞ்சிட்டு போறமா? உள்ளவா. பாட்டி, நான் மழையில நனையல. சொன்னா கேளு, உள்ளவா. வான்னு சொல்றல்ல. என்ன ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அர்ஜுன் பிரியாவை லவ் பண்றானா? அர்ஜுன் யாரையும் லவ் பண்ண கூடாது. லவ் பண்ணவும் விட மாட்டேன். நோ. You touch me, huh? How dare you? ஹலோ, உன்னை தொடரணும்னு எனக்கு ஆசை இல்ல. அங்க பால்கனில இருந்து பூஜா நம்மள பார்த்துட்டு இருந்தா, அதனால தான். ரபிஷ். உங்கள மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. என்ன தைரியம் உங்களுக்கு? எப்படி நீங்க என்ன தொடலாம்? சரி, போதும். இதே மாதிரி மழையில நனைஞ்சா அவனுக்கு உடம்பு கெட்டு போயிடும். வா போலாம். என்ன ஏன் நீங்க தொட்டீங்க? எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இப்போ உள்ள போலாமா? எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். ஏய், வா போலாம். வா. ச்சே, bloody idiots. என்னதான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படியா நடு ரோட்ல வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க? என்ன இவன் பூஜாவுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? இல்ல, அர்ஜுனுக்கு என் மேல இருக்கிற லவ் எப்பவுமே போகாது. இல்ல, ஏதோ இருக்கு. அர்ஜுனை பத்தி எனக்கு தெரியும். போன் பண்ணலாம். என்னங்க வெளியில இப்படி மழை பெய்யுது? இந்த மாதிரி மழையில நனைஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சில்லுன்னு சூப்பரா இருக்கும். ஆமா மாப்ள, அப்படியே குத்தால அருவில குளிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லுங்க அத்தை. நீங்களும் மழையில நனையணுமா? இன்னைக்கு எல்லாருமே மழையில நனைய போறாங்க. இப்பதான் அப்பாவும் பிரியாமாவும் மழையில நனைஞ்சிட்டு இருந்தாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு. அக்கு பண்ணிக்கிட்டா? பாட்டி, அப்பா பிரியாமாவை ரொம்ப லவ் பண்றாரு. என்ன அர்ஜுன், ரெண்டு பேரும் பயங்கர ரொமான்ஸ் போல இருக்கு. இந்த அபார்ட்மெண்டே உங்க ரொமான்ஸ் பத்தி தான் பேசுது. சுகன்யா, சும்மா வளராத, நிறுத்து. என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு பாக்குறியா? ஏங்க, நீங்களும் அவங்க கிட்ட போய் ரொமான்ஸ் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் கத்துக்கிட்டு வாங்க போங்க. ஏய், என்னடி சிரிப்பு? ஏய் பூஜா, நீ என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. பூஜா, சும்மா அடுத்தவங்களை பார்க்காத. கிச்சன்ல போய் வேலையை பாரு. எனக்கு பசிக்குது. அப்பப்போ போய் வேலை பார்க்க சொல்லுங்க.
சரிடா, நீ போய் தலைய துவட்டு. சுக்கு, நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டானா? இருங்க, நான் போய் உங்களுக்கு டவல் எடுத்துட்டு வரேன். சுக்கு, குழந்தை அழுது என்னன்னு போய் பாரு போ. தோ வந்துட்டேமா. சுகன்யா, டவல் என்கிட்ட கொடு. நீ போய் குழந்தைய பாரு. தோ வந்துட்டேன் செல்லம், இருமா. இந்த பிரியா டவல். தேங்க்ஸ். நல்லா துவட்டிக்க. மழையில நனைஞ்சா உடம்பு கெட்டு போயிடும். ஓ, நீயும் ஃபுல்லா நனைஞ்சிட்டல. நீ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படியே அவன மாதிரியே பேசுற, அவன மாதிரியே மாறிட்ட நீ. உன்ன இந்த ஊர்ல என்ன தெரியுமா பேசுறாங்க? நீ அர்ஜுனோட வளர்ப்பு நாயின்னு. எதுவும் ஆகாது ஜெய். ப்ளீஸ் கவியா, வா போலாம். நான் வர மாட்டேன். நீ என் கூட டான்ஸ் ஆடு. நான் சொல்றது கேளு. பாரு எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு. வா கவியா, மழை ரொம்ப ஹெவியா பெய்யுது. ப்ளீஸ் வா போலாம். இல்ல ப்ளீஸ் கவியா. கவியா ப்ளீஸ். என்ன ஜெய்? போலாம். கம் ஆன் ஜெய், மிஸ் பண்ணாத. ஏய், எவ்வளவு அழகா மழை பெய்யுது. இத என்ஜாய் பண்ணாம ஏன் இப்படி இருக்க? கம் ஆன் ஜெய். கவியா ப்ளீஸ், போதுமா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் ஜெய். எவ்வளவு ஜாலியா இருக்கு. சொல்றது கேளு கவியா, வா போலாம் ப்ளீஸ். கவியா ப்ளீஸ், எனக்கு மழை ஒத்துக்காது கவியா ப்ளீஸ். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? உனக்கு எதுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்? நீ யாரு? நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நமக்குள்ளதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? அப்படியே அவன மாதிரியே பேசுற, அவன மாதிரியே மாறிட்ட நீ. உன்ன இந்த ஊர்ல என்ன தெரியுமா பேசுறாங்க? நீ அர்ஜுனோட வளர்ப்பு நாயின்னு.
ரொம்ப தேங்க்ஸ். நாய்னா கூட நன்றி இருக்கும். நன்றிங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தமே தெரியாது. காசு இருந்தா மட்டும்தான் அதை வச்சு உறவை இட போடுவீங்க. ஷட் அப். என்னை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. காவியா, கம் ஆன் ஜெய். காவியா நீ உள்ள போ. ஜலதோஷம் பிடிக்கும் போது. ஒண்ணும் ஆகாது, நீ வா ஜெய். உள்ள போன்னு சொல்றேன்ல. நீங்க கீழே ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? முதல்ல எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. நீங்க பாரு. ப்ளீஸ் என் கிட்ட வராதீங்க. நீங்க என்ன இப்படி அடிக்கடி தொட்டு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அடச்சி வாய் மூடு.